ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வட்சான் கேமிங் தமிழ். இந்த என்ன பார்க்க போகிறோன்னா தி WWC 3 தான் நம்ம ஆட போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 2 விளாண்டாச்சு. அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வாங்க மக்களே. ஸோ வாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கப் அடிக்க முடியல. இதுலையாச்சும் எப்படியாச்சும் ஒரு கப்பு ஹேட்ரிக் 4 ஹேட்ரிக் 6 அதை அடிச்சிடலாம். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடித்தேன். இந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. ஐயோ அதில் நம்ம கப்பு அடிச்சிட்டோங்க, அதுவும் டெலிட் ஆகி போச்சு. அதனால் நம்ம புதுசாக உங்களுக்காகவே ஆட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் அ நியூ மேட்ச் அதை கொடுத்துட்டு ஓகே 2 ஹவர்ஸான்னு கேட்குறாங்க. முதல்ல இது இந்த டீம் பார்க்கலாம், இந்தியன் டேக்கை வச்சு இது பண்ணி பார்க்கலாமா? பைதிகாரா இதை மாத்திரா அப்படிங்கிறாங்க. இருங்க, ஏதாச்சும் ஒரு அம்மா சைனா இருக்கா இதில்? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, பெங்களி என்னமோ இங்கே இருங்க. இங்கிலாந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கிலாண்டு. ஐயோ வேணாண்டா வேணாம். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா யார் கேப்டனாக இருக்கலாம்? ஓகே, நம்ம 2 பேர் இதில் அவங்க கேப்டன். ஓகேங்க, வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆட்டம் பண்ணி இருக்குது. இப்படியாச்சும் இது பண்ணிடணும். ஓகேவா? கப் அடிச்சிடணும். வாங்க டக்குன்னு இன்னைக்கு போய் கப் அடிக்கலாமா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, சுற்றுது அவ்வளோ நேரம்டா. ப்ளீஸ் வெயிட். கேம் ஓகே ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா யார் கேப்டனாக இருக்கலாம்? நம்ம ரோஹித் சர்மா ஷேரே வச்சுக்கலாம். ஓகேங்களா அண்ணே? ரோஹித் அண்ணே. ஓகே, பிச்சை பற்றி பேசுகிறானுங்க, போங்கடாடி. ஓகே, ஹெட் அடைல்ஸான்னு கேட்குறானுங்க. ஹெட்ஸ் தலை கொடுத்துருந்தோம். ஓகே, நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். சூஸ் 2 என்ன கேட்குறாங்க? பேட். நம்ம சூஸ் 2 பேட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளும் விக்னேஷ் அண்டு யோகேஷ் அப்படின்ட்டு இருக்காங்க. வாங்க, அவங்கள வச்சு நம்ம ஃபஸ்ட் ஆடிடலாம். ஐயோ, விக்னேஷ் வேறு பவுலிங்கில் சாம்பியனமா? 7 மேட்ச் ஆடியிருக்காரு, 9 ரன்ஸா? ஐயோ, இவர் நம்பி வேறு எடுத்துட்டேனே. சரி விடுங்க, நம்பிக்கைய வாழ்க்கை. ஆனால் நம்ம ஃபீல்டிங்ஸ் இந்த பக்கம் தான், நம்ம ஆஃப் சைடு தான் அடிக்க போகிறோம். லெஃப்ட் சைடு தான் அடிக்க போகிறோம். ஐயோ அப்பா சாமி, பயந்துட்டேன்டா. ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கு. விடுங்க, பாருங்க. இப்போ அடிக்கலான்னு பார்த்தா 4. ஐயோ சாமி டே, என்னம்மா பவுலிங் போடுறான்? இருங்க, கரெக்டாக இன்றைக்கி நிற்கிறோம். இன்றைக்கி அடிக்கிற அடியில் மூஞ்சி மோரெல்லாம் பேக போகுது. வாங்கிக்கோ. ஓகே, ரன் ஓடு, டக்குன்னு ஓடு. ஓகே, ஒரு ரன் எடுத்துட்டுவான். ஒரே ஒரு 2 எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது அதே. இப்போ அடுத்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செட் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் தான் அடிக்கணும். ஓகேங்களா? டேய், என்னடா அடிக்காமல் வேடிக்கை பார்க்குற? இருங்க, அவன் பவுலிங் இந்த பக்கம் செட் பண்ணுறானா? இந்த பக்கம் தான் வேடிக்கணும். கேட்சா? ஐயோ ஃபஸ்ட்டு பலே கிச்சிட்டுன்னு யாரு அவன் எப்படி அடிக்கிறான்? இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா கேமராலாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கேமரா அங்கே பாருங்கங்க. பயங்கரமாக பயங்கர கேட்சு, சரியான கேட்சுங்க. இப்படி அடிச்சிட்டேன். நான் ஒரு தூக்கி விட்டேன். கேட்சுன்னு தான் இங்கே பாருங்கங்க, பயங்கரமான கேட்சு. என்னடா அம்பையர் போய் கேட்ச் பிடிச்சானான்னு பார்த்தேன். இது சரி வாங்க. இப்போ பாருங்க, அடிக்கிற அடி. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 7 எந்த பிளேயர் இருக்காங்க? ஏதோ ஒரு பிளேயர் வச்சுட்டு இப்போ அடிக்கலாம். இப்படி கிராஸாக ஒன்று போடலாம். பாலே போலையா? ஆனால் பால் போயிடுச்சுன்னு நினச்சேன்டா. ஏங்க அதுக்குள்ளே ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு. ஐயோ, ஒரு ஓவரில் 1 ரன் 1 விக்கெட். ஜெயிச்சிடணுங்க. இப்படியா சுசு கொடுத்து ஜெயிக்கணும். இந்த ஓவரில் பிடிச்சிடலாம். இந்த ஓவர் ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது. எப்படியாச்சும் பிடிச்சிடணுங்க. இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஆர்டருக்கு ஈஸியாக வரும். டேய்,
எல்பியா? ஐயோ, டிஆர்எஸ் வேணுமா வேணாமன்னு கேட்டாங்க. நான் வேணானே கொடுத்துட்டேன். ஏன்னா இவங்க எடுத்திருப்பாங்க. பார்க்கலாம். கரெக்டாக போட்டான். நல்லாவே பட்டுருச்சுங்க. இது பட்டுருச்சான்? ஆமாங்க, பட்டுருச்சுங்க. விடுங்க, என்ன பண்ணுறது. இந்த மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. செகண்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. இருங்க எங்க இவனுங்க வேற பயங்கரமாக இது பண்ணுறானுங்க. இருங்க, நம்ம பேக் ஷாட் விடலான்னு பார்க்கலாம். ஓகே, 2 ரன் ஓடிடலாமான்னா பார்த்தேன், வேணான்னு விட்டேன். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட் ஷாட் அடித்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட் அடிச்சுக்கலாம். ஏய் டே, போல்ட்டா? டேய், பேட்டை எப்படிங்க? ஐயோ சாமி, ரொம்ப படுங்கி ஏவலமாக வளர்றோம். பாருங்க, போட்டானா கரெக்டா? நான் முதலே பேட்டு தூக்கிட்டேங்க. சென்னை 28 மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ வேணா இவிட ரியான் பரக்கா வச்சுக்கலாம். ரியான் பரக் அண்ணா. ஓகே, ரியான் பரக் வந்து, ஐயோ சாமி, வந்து தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறக்குள்ளேயே அடுத்த விக்கெட்டு. மொத்தம் 4 விக்கெட் எடுத்து பயங்கர மாஸ் கட்டுறாங்க. டக் அவுட் பண்ணுறாங்கங்க எல்லாத்தையுமே. இங்கிலாந்து எப்படி அடித்தாலும் பிடிக்கிறானுங்க. ஐயோ, வாங்கிக்கோ. 2 நோடிலாமா? ஐயோ, ரன் அவுட்டா? அப்பாடா, வந்தாச்சு. ஓகே, ரன் அவுட் இல்லை. ஓகேங்க, மொட்டை வேற கையை வீசுறாரு. கொஞ்சம் பார்த்து பட்டுக்கடா அப்படின்ட்டு. நீங்கள் தான் எப்படியோ ஜெயிக்க போகிறீங்க. ஓகேங்க, ரன்னோடு இதில் அவுட்டா? அப்பாடா, அவுட் இல்லை. அம்பையர் நல்ல மனசுக்காரராக இருக்காரு. அவுட் இல்லைன்னா நல்லா சொல்கிறாருங்க அவன். ஓகே, அதுக்குள்ளே மேட்ச் பண்ணிச்சா? எவ்வளோ எடுத்துருப்போம்? 5 கூட தாண்டி இருக்க மாட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, 6 ரன் எடுத்துட்டோமா? பெரிய விஷயங்க. 6 ரன் எடுத்துட்டோம். அவங்க 7 ரன் எடுத்தா வின்னு. அவ்வளோதான். ஒரு 6 1 ரன், அவ்வளோதான். ஒரு 6 1 ரன் எடுத்தால் வின்னுங்க அவங்க. எதுக்கு 2 ரன் எடுத்தாலே வின்னு. 2 4 எடுத்தாலே வின்னு. ஜெயிக்க விடக்கூடாது. இருங்க. ஓகே, கரெக்டாக லெக்கை பார்த்தே போட்டால் தான் கரெக்டாக அவங்க இதாவாங்க. புறா பாட்டு பேரு. இந்த அந்த ரவுண்டு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பால் ஓவர் த்ரோ அதெல்லாம் ஆகும்ல, அது நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணோம். ஓகே, ஏன்னா இது நல்லா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்ச். 4ஆ? அது அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. 4 ஈஸியாக மேட்ச் முடிச்சிட்டானுங்க. 4 எடுத்துட்டானுங்களா? 6 ரன் 5 ரன் எடுத்துட்டானுங்க. அவ்வளோதான். பேட்டு தட்டுறாரு மாப்பிள்ள, பயங்கரமாக அடிச்சிரு மாப்பிள்ள. எல்லாம் கை தட்டுறாங்க மாப்பிளா அப்படின்ட்டு. ஓகே, இன்னும் 1 ரன் எடுத்தா 2 ரன் எடுத்தா வின்னுங்க. எப்படியாச்சும் ஒருத்தனாச்சும் விக்கெட் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தனும் விக்கெட் ஆக மாட்டேங்கிறான். சரி, என்ன பண்ணுறது. ஸோ அடுத்த வாட்டி நம்ம ஜெயிக்கணுன்ட்டு மறக்காமல் எல்லாம் ப்ரே பண்ணிடுங்க மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. என்னடா பண்ணுற, போடுறா. 8 ரன்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கிளம்பு. அவ்வளோதான்டா, மேட்சே முடிஞ்சிடா. எதுக்குடா இந்த கேமரா? ஸ்கிப். அவ்வளோதான், எல்லா ஸ்லோகமும் போகிறாருங்க. சரி விடுங்க, ட்ராஃபி வாங்குறாங்க இங்கிலாந்து. தலை, நீங்கள் நல்லா விளையாண்டீங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு
நம்ம இவரை பார்த்தா எனக்கு வேற இவர் மாதிரியே இருக்காரு. அவர் பேர் என்னமோ ஆஸ்திரேலியா பேர் தான், என்ன கரெக்டாக தெரியல. என்னடா இது, ஏன் புதுசாக ஏதோ பண்ணியிருக்கானுங்க, அது எதுக்கு? அவன் அப்படியே நம்ம ஹோமுக்கு போயிட்டு இன்னொரு மேட்ச் போடலாம், ஓகேங்களா? அது எப்படியாச்சும் ஜெயிச்சிடணுங்க, ஜெயிச்சிடணும், ஆண்டவா ஜெயிச்சிடணும். ஓகேவா, வாங்க இப்போது களத்தில் இறங்கலாம். இப்போ ஏன்டா ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக பேசுகிற அப்படின்பீங்க, ஏன்னா இன்றைக்கி ஜெயிக்க போகிறோம், இப்படியா ஜெயிச்சிடணும். பட் அடி ஆரம்பாருங்க இன்றைக்கி, அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரெல்லாம் பஞ்சர் ஆயிரும் பாருங்க. டேய் டக்குன்னு எறா வண்டிய, டக்குனே டேய் எறா. ஓகே என்னடா மறுபடியும் அதே மேட்சா? பாருங்க, ரிவெஞ்ச் எடுக்கலாமா? ரிவெஞ்ச் எடுத்துடலாம், ரிவெஞ்ச் அப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கணும். டைல்ஸ், ஓகே டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், ரிவெஞ்ச் எடுக்கணுங்க. நம்ம தான் மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். பேட்டிங் இன்னைக்கு எப்படியாச்சும் அடி பழக்கிறோம். ஓகே ஓகேங்க, வாங்க அடி பழகிறோம். ஃபீல்டிங் அப்படி செட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே இந்த பக்கம் அடிக்கலான்னு பார்த்தா, ஓகே இந்த பக்கமே அடிக்கலாம். அடிச்சாரு, பொழந்துச்சு அப்படியே. ஃபர்ஸ்ட் பால் 4 பார்த்தீங்களா, அப்படியே அடி பழகிறோம் இன்னைக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் பால் 4, நோ பால். ஐயோ நோ பால், ஒரு 4, 5 ரன் கிடைக்குமா? எப்படி நோ பால் போட்டான்னு பார்க்கலாம். ஓ நோ பால், ஓ லோ 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 அப்படின்னு ஒரு சைரன் அடிக்கும். ஃப்ரீ ஹிட்டுங்க, பரவாயில்ல, இழுத்து அடிக்கலாம் ஃப்ரீ ஹிட்டு. இதே பக்கம் அடிக்கலாம், நான் இங்கே தான் ஃபீல்டரே இல்லை. ஏ தம்பி ஓடாடே ஓடுறா கேட்கல தம்பி, ஃப்ரீ ஹிட்டுப்பா, என்னப்பா அடிக்க. ஐயோ ஒருத்தன் கேட்ச் பிடிச்சது என்ன, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெம்பிள் அடித்தது என்ன, பாவங்க. குட் ட்ரை பா, குட் ட்ரை, பட் ஃப்ரீ ஹிட். வாங்கிக்கோ பற கூட்டுட்டோம் 4. தம்பி கேட்ச் பிடிக்கலான்னு பார்த்தாரு, கரெக்டான கேட்சுங்க, தம்பி விட்டுட்டாரு. ஒரு 2 4 அடித்த யார் வைக்கலாம், என்ன பிளேயரு, பயங்கரமான ஸ்டார்ட்டுங்க. அவங்க கூட 6 போகும்னு நினச்சேன், 4 போயிடும். இங்கே பாருங்க, அழகான கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. இவன் கை வைக்காம இருந்தா கூட 6 போயிருக்கும். ஏண்டா மறுபடியும் அப்படியே ஒரு அடி அடிச்சிருக்கேன், கேட்சா. மறுபடியும் 4, ஹேட்ரிக் ஃபோர்ஸ் அப்படி ஹேட்ரிக் ஃபோர்ஸ் அடிச்சிட்டான். ஐயோ மறுபடியும் நோ பால். ஐயோ தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு ஐயோ தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு அழுதலுக்கே வருது தம்பி. பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 4 அடிச்சிட்டோங்க, அதனால விசில் போடு, விசில் போடு. வெள்ளிக்கல்ல திருப்புற தலைவர் அலப்பறவும் அலும்ப பார்த்தவன் உங்க கேட்டவன். 5வது 4, 4வது 4. எல்லாம் அங்கே பாடுறா, இங்கே தலைவர் எப்படி ஆடுறான் பாடுறா அப்படின்ட்டு எல்லாம் ரசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 4 4 அடித்துட்டோம். அப்போ அடி மறுபடியும் எப்படி அடிக்கலாம்? ஐயோ போடா டே போடா, நான் 4 4 அடிச்சிட்டேன்டா அம்மிட்ட. என்னடா பாட்டு பாடுறேன்னு கேட்பீங்க. 4 பாலில் 12 ரன் எடுத்துட்டேன். இப்படி பயங்கரமா 4 பாலில் 12 ரன், எல்லாம் மாஸ் பக்கம் மாஸ். மறுபடியும் அதே இடத்துல அடிக்கலாம். வாங்கிக்கோ. பை பொறுக்கு, பொறுக்கு 4 போயிருச்சு. போய் பொறுக்கு. 5வது 4, 5வது 4. பார்த்தீங்கன்னா 5 4 அடிச்சு நம்ம மாஸ் காட்டிட்டோம். ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 4 அடிச்சிருக்கேன். எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேயே எப்படி அடிக்கிறேன்னு வாங்கிக்கோ.
ஓகே பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் 24 ரன் எடுத்துட்டோம். நான் யாரு கொய்யால நீ கேளு. ஓகே ஓகே அடுத்த மறுபடியும் அதே ஷாட் அடித்தார். ஆஃப் 6 ஃபோர்ஸ். தம்பி நம்ம பேட்லேருந்து 6 தான் வராது, 4 மலையாக கொட்டும். மொத்தம் நம்ம 6 6 அடிச்சிருக்கோங்க இந்த மேட்ச்சில். இது பயங்கரமான ரிவெஞ்ச் மேட்சா இல்லையான்னு வழக்கங்கன்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை நீ பயங்கரமாக திருக்கி விட்ற. 13 யாருன்னு தெரில, 10 வந்து சச்சின். ஓகேங்களா, இப்போ சச்சின் வச்சுக்கோங்க. அங்கே பாருங்க 2 ஃபீல்டர் அங்கே நிற்க வச்சுட்டானுங்க. டே உங்க பயங்கரமாக அடிச்சு போகலாம். ஐயோ நல்லா வேலை டே உங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டே அங்கே பயங்கரமாக அடிச்சு போலக்கிறான். அதனால் எல்லாம் இங்கே நில்லுங்க. நல்ல வேலை ரன்னோட ஓடியாச்சு. 28 கரெக்டாக வந்திருக்கு. ஓகே இங்கே வேறு ஃபீல்டிங் வாட்ச் பண்ணியிருக்கானுங்களே, என்ன பண்ணுறது? சரி அதே பக்கம் அடிக்கலாம், காசா பணமா? ஓகே அங்கே ஃபீல்டு இங்கே வச்சுட்டானுங்க. சரி நம்ம ஆப்போசிட் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோக்கா ஃபீல்டர் இல்லை, அதனால் நம்ம இந்த பக்கம் அடிச்சுக்கலாம். இந்த பக்கம் நல்லாவே ஒரு ஷாட்டு. ஏழாவது ஃபோர். நம்ம தலை நம்பர் 7லேயே அடிச்சுட்டோம் பாருங்க 4. 6ஆ 4ஆ? 4 தான். இல்லை அம்பையர் என்னமோ கையை மேலே தூக்குன மாதிரியே தெரிஞ்சு. எங்க பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜிடி ஆன் ஃபயர். இதுவும் பயங்கரமான கேட்ச் மிஸ் பண்ணிட்டாப்புல. எல்லாம் விஜிடி ஆன் ஃபயர்னு சொல்லுங்கள். எல்லாம் வந்து யாரு சாமி இவன் பழக்கிறானே பார்க்குறாங்க. டேய் நான் 4ஆ? இல்லை தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரம் 7 4 அடிச்சிட்டோங்க. மாசா இல்லையான்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. 7 4 1 விக்கெட் 35 ரன். ஓகேங்களா, போன மேட்ச் எவ்வளோ கேவலமாக தோற்றோம் 6 ரனில். இல்லை ஒரு 35 எடுத்துட்டோம். 2 ஓவரில் 35 தான் என்னால் எடுக்க முடியும்னு. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கபில் அவரை போட்டு சொல்லலாம், கபில் தேவ் போட்டு சொல்லலாம். ஓகேங்களா, கபில் தேவ் கொஞ்சம் ரைட் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இவர் வந்துன்னா அவுட் பின் போடுற விடாமா. எப்படியா ஜெயிச்சிடணும் கபில் தேவ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புறா அடே என்னடா பண்ணுற? இங்கே ஃபீல்டிங்கே ஒழுங்காக செட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. யார் சாமி இந்த கேப்டனே? பயங்கரமான த்ரோ, ஏன்னா நான் தான் அந்த த்ரோவே போட்டேன். ஓகே லெக் சைடில் ஒன்று போடுவோம், லெக் சைட் கட்டர் போடலாம். இப்படி போட்டால் இப்படி அடிக்கிறேன், இப்படி போட்டால் என்னடா பண்ணுவேன்? இப்படி போட்டா திணறான் பையன். ஓ ஆறு சாமி பவுலிங்லேயும் பிறக்கலாம். ஆல்ரவுண்டர்ரா நான், ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு கரெக்டாக இங்கே வச்சு அப்படியே காலுக்கே போடுங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரிக்கு, இப்படி காலுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோக்கா போகாது பால். உனக்கு காலை நோக்கி போடுங்க. அம்பையர் கிட்ட சொல்கிறான், சார் உனக்கு காலை நோக்கி போடலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. மறுபடியும் காலை நோக்கியே போடுங்க. இதுதான் உன் கால் எனக்கு மாட்டிக்கிச்சு. கேட்ச்ராடா 6ங்க. ஒரு 6 போயிருக்கு. ஜெயிச்சிடணுங்க. ஐயோ பவுலிங்கில் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக போட்டு தள்ளிடலாம் அவனை. போட்டுடுறா சாமி, லெக் சைடாக போட்டிருக்கோம். கேட்ச் நல்ல வேலை 4 போகாமல் தடுத்தானுங்களே, அது போதும். 4 போகாமல் தடுத்தா போதும். அட்ரா வந்துட்டானுங்க. பயங்கரமான த்ரோவா, எல்லாம் என்னோட தான், எல்லாம் நம்ம ட்ரைனிங். இது மறுபடியும் காலை பார்த்தே போடணும். ஓகேங்களா, காலை பார்த்து கரெக்டாக போடணும். அடித்தானா? கேட்ச்ராடி தங்கம். என்ன தங்கம் 4 விட்றீங்க சாமியிலாடி? 4 விட்ருக்கானுங்க. சரி விடுங்க. ஓகே எவ்வளோ எடுத்துருக்கானுங்க ஒரு ஓவரில்? அவனுங்க 13 எடுத்துருக்கானுங்க. இன்னும் வேணும்.
ஏன்னா நான் என்னைக்கெல்லாம் கிரிக்கெட் கேம் போடுறேனோ நிறைய வியூஸ் போகுது, என்னன்னே தெரில. கிரிக்கெட் கேம், இந்தியன் பைக்ஸ் இதெல்லாம் போட்டால் நிறைய வியூஸ் போகுது. ஸ்காரி டீச்சர் இதெல்லாம் போட்டால் ஏன்ட்டு மேலே சொல்லுங்கள். இதே மாதிரி போட்டுமான்ட்டு அப்புறமும் சொல்லுங்கள். டேய் சிக்ஸா? ஐயோ சிக்ஸுங்க, தேவலாம் வாய் விட்ட மாதிரி பேசுகிறேன். சரி 7-4 தோத்தாலும் ஜெயிச்சாலும் 7-4 அடிச்சிருக்கேன்டா. ஏன்னா ஒரு சிக்ஸாக நம்ம பேட்லேருந்து வரல. ஏன்னா 7-4 பயங்கரமாக இல்லைன்னு விட்டுக்க முடியுது. கேட்ச்! டேய் கொஞ்சம் முன்னாடி வராமையே இருந்துக்கலாம்டா, நீ அப்படியே நின்றுருக்கலாம்டா. டே 4 போயிருக்கு. ஓகே, இன்னைக்கெல்லாம் கிரிக்கெட் கேம் போடுறனோ அன்றைக்கெல்லாம் நிமிஷம் வேறு 20 நிமிஷத்துக்கு மேலே தான் போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே போட்டுடலாம். கரெக்டாக இப்போ போட்டிருக்கோம். பரவாயில்ல, குட் பவுலிங். ஓகே, எவ்வளோ எடுத்துருக்கோம்? 23 வந்துட்டானுங்களா? நம்ம எவ்வளோ 26. நம்ம வந்து 36. ஒரு விக்கெட் கூட எடுக்கலங்க, அசிங்கமாக இருக்குது. ஏங்க 6 அடிக்கிறானுங்களே, 2 6 ஒரு 4 அடிச்சிருக்கானுங்க. ஓகேங்க, ஓகே 29 வந்துட்டானுங்களா? நோ பால் போட்டால் கூட பிரச்சனை இல்லை, அவங்க அடிக்கூடாமல் பண்ணணும். முதல்ல காலில் போட்டாலும் அடிக்கிறான் சாமி. கேட்சுடா டேய், பரவாயில்ல 4 போகாமல் தடுத்தானுங்களே. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே போட்டுடலாம். இன்னும் எத்தனை வரும்? ஐயோ பண்ணிட்டானுங்க, ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதே ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். கண்ணிலே ஆகாசம் கொண்டு வந்த உம்பாசன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ட்டு கப்பை வாங்கிட்டு அப்படியே பயங்கரமாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது பயங்கரமான ரிவெஞ்ச் மேட்சான்ட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ பாய் ஃப்ரம் விஜிபி, பாய். மறக்காம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. பாய்.